தமிழ் வணக்கம். எனது பெயர் ஜான் கெவின். சாதி வன்கொடுமை இல்லா இளைஞர் இந்தியா என்னும் தலைப்பின் கீழ் நான் பேச வந்துள்ளேன். பாரில் உயர்ந்த பண்பாடு மிக்கவர்கள் என்ற பெருமை நம் பாரத நாட்டினருக்கே உரியது. இதனை மெய்ப்பிக்கும் விண்ணம் தமிழகத்தின் பழங்காலமாகிய சங்க காலத்தில் வாழ்ந்த கணியன் பூங்குன்றனார் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று வழிமொழிந்துள்ளார். உயர்ந்த பண்பாட்டினை உடைய தமிழர்கள் மற்றவர்களை சகோதர சகோதரிகளாகவே கருதியுள்ளனர். இதன் மூலம் என்ன தெரிகிறது? அக்காலத்தில் மக்கள் அனைவரும் ஒற்றுமையுடன் ஒன்றுபட்டு சமமாக இருந்திருக்கிறார்கள் என்பது நம்மால் தெரிந்து கொள்ள முடிகிறது. பொதுவாகவே ஒரு மனிதன் இயற்கையாக தன்னை சார்ந்துள்ள மதத்தின் மீதும் இனத்தின் மீதும் அன்பு கொள்கின்றான். ஆனால் அரக்க குணம் படைத்த சிலர் அவர்களை சிறு சிறு பிரிவுகளாக பிரிவுபடுத்தி அவர்களின் சிந்தனைகளை சிதறடிக்கிறார்கள். இதற்கு இளைய சமுதாயம் தன் நிலை மாறாமல் ஒரே சிந்தனையுடன் இருக்க வேண்டும். சாதி வெறி மனிதனை வளர விடாமல் அழிக்கும் ஆற்றலினை பெற்றுள்ளது. சாதி என்பதற்கு உண்மையிலேயே பிரிவு என்பதுதான் பொருள். நாளடைவில் இது மக்களின் ஏற்றத்தாழ்வுகளை குறிக்கும் சொல்லாக இது மாறிவிட்டது. உலகில் ஒரு மனிதன் தனக்கு வேண்டிய அனைத்து வசதி வாய்ப்புகளையும் செய்து குவித்து அனுபவித்து வாழ்கிறான், மகிழ்ந்து சுழல்கிறான். இருப்பினும் அவன் வாழ்வில் அமைதி இல்லை, அவன் வரலாற்றில் தெளிவில்லை. காரணம் சாதி பாகுபாடு. சாதி மதம் பார்க்கக்கூடாது என்ற அரசே கூறினாலும் சாதி மதத்திற்கு இடம் உண்டு. இதில் விண்ணப்ப படிவத்தில் இவன் இந்த சமுதாயம் என்றால் இத்தனை சதவீதம் இடம் என்றும், இவன் மற்ற சாதியினர் என்றால் இத்தனை சதவீதம் இடஒதுக்கீடு என்று படிப்பிலும் வேலையிலும் இடஒதுக்கீடு செய்கிறார்கள். சாதி விட்டு சாதி திருமணம் செய்தால் ஆணவ கொலை செய்கிறார்கள். இதனை இன்னொரு விதத்தில் பார்த்தால் மனம் மாறுவது போல் மாறி விருந்தளிப்பது போல் விருந்தளித்து அவர்களை ஏமாற்றி இருவரையும் பிரிக்கிறார்கள். இல்லையெனில் ஆணவ கொலை செய்து அவர்களின் சாதி வெறியினை வெளிப்படுத்துகிறார்கள். இதற்கு இளைஞர்கள் விழித்தெழ வேண்டும். ஒரு நாட்டின் இளைஞர்களின் சமுதாயத்தை வைத்துதான் அந்த நாட்டின் வளர்ச்சியை கணக்கிட முடிகிறதாம். அதனால் இளைஞர்கள் அனைவரும் நாட்டுப்பற்று மிக்கவர்களாகவும் மக்கள் நலனில் அக்கறை கொண்டவர்களாகவும் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் சாதி வேறுபாடு இல்லா சமத்துவ இந்தியாவை நம்மால் உருவாக்க முடியும். ஓ இளைஞனே, நீ இந்த நாட்டின் விடியல். எப்போது நீ விழித்தெழுவாய்? சுமந்து காத்த சகோதரத்துவத்தை சரிந்து வழிந்து அடித்த சாதி வெறியினை எப்போது நீ விரட்டி அடிப்பாய்? சாதி இல்லையடி என்றானே பாரதி, அவன் சங்கொலியாய் நீ என்று விழித்தெழுவாய். சாதி வெறி மனிதனை காவு வாங்குகிறது. சாதி வெறி என்னும் சாக்கிடையை எப்போது தூரெடுப்பாய்? இளைஞனே, உன்னால் முடியும், உன்னால் முடியும். நாம் அனைவரும் சாதிக்க பிறந்தவர்கள். நாளைய விடியல் உன்னால் உதயமாகட்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.